ஹாய் நண்பா, ஜாக்லின் லெஸ்பியனா? ரசிகர்களால் கொந்தளித்த தரமான பதிலடி கொடுத்த ஜாக்லின். என்னாச்சு, என்ன நடந்தது, ஜாக்லின் என்ன ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் டீட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாக்லினை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, என்ன ஒரு பிரச்சனை தற்போது போயிட்டு இருக்குது, ஜாக்லின் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே, அதாவது கல்லூரி படித்துட்டு இருக்கும் போது விஜய் டிவியில் தொகுப்பாளியாக அறிமுகமாக இருந்தாங்க. அதன் பிறகு ஒரு சில சீரியல்களில் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. ஸோ அதன் பிறகு எந்த ஒரு நிகழ்ச்சியும் மற்றும் சீரியல்லையுமே நடிக்காமல் இருந்தாங்க. அதன் பிறகு கடைசியாக பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியில் 100 நாட்கள் வரை இருந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது ஒரு பரபரப்பு வந்து ஏற்பட்டிருக்குது. அதாவது ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா தொகுப்பாளியாக இருக்கும்போது ஒரு சிலர் ஜாக்லின் குரல் ஆம்பளை குரல் போல இருக்கு அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பார்ப்பதற்கு ஆண் போல இருக்கிறாங்க அப்படின்னு கமெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதிலும் குறிப்பாக ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த போட்டோவை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அப்போது ஒரு ரசிகர் வந்து பாத்தீங்கன்னா பெண்களோடு மட்டுமே போஸ்ட் போட்டு இருக்கிறிய, நீ என்ன லெஸ்பியனா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. இதற்கு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல தரமான பதிலடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீலாக வந்து பார்த்துடலாம். அதாவது எப்போதுமே 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றாக சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து போடும்போது அப்படி தான் கமெண்ட் பண்ணுவாங்க. நமது வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நம்ம யோசிப்பதற்குள்ளேயே இன்னொருத்தவங்க ஒரு விஷயம் கூறும்போது நீ அப்படி தான் யோசிப்பியா, ஏன் அப்படி ஒரு மோசமான கமெண்ட் பண்ணுற அப்படின்னு எனக்குள்ள தோணும். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த போட்டோவை அப்லோட் பண்ணப்போ கூட அந்த மாதிரி தான் கமெண்ட் வந்து வந்துருந்துச்சு. அந்த ஒரு கமெண்ட்டை பார்க்கும்போது, அதாவது கமெண்ட் பண்ணவன நீ எல்லாம் பைத்தியமா, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு புருஷன் வந்து இருக்கிறான் அப்படின்னு, ஆனா இது போல கமெண்ட் போட்டு அவர்களுடைய மனதில் இருக்கும் அழுக்க வெளியே வந்து கொட்டுறாங்க. அதை யோசிச்சு நான் ஏன் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் போய்கிட்டே இருப்பேன். ஸோ யாரு எது வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், அதை பத்தி நம்ம யோசிச்சா நம்முடைய வாழ்க்கை தான் நாசமா போகும். அதனால இதையெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான பதில் வந்து கொடுத்துட்டு வராங்க. அதாவது ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாருக்குமே தெரியும், டிவி ஷோவிலேயே டைரக்டா வந்து கலாச்சிருப்பாங்க. ஸோ தற்பொழுது இதற்கு ஒரு தரமான பதில் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஸோ உங்களுக்கு ஜாக்லினை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.